யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்துல எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். ஆட்டோலாம் பின்னாடி வச்சிருப்பான், ஸ்டிக்கர் போட்டிருப்பான். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். ஒரு சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க, புரிஞ்சவங்களா? இயேசு கிறிஸ்து எப்போ இந்த வார்த்தை சொன்னார் அப்படின்னா, ஒரு மரண இடத்துல, தான் நேசித்த அன்பான குடும்பத்துல ஒரு மரணம் நடக்குது. எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் தெரியுங்களா, இயேசு கிறிஸ்து எங்கே போய் அடக்காரனை பண்ணவே இல்லை. எவ்வளவு அற்புதம் பாத்தீங்களா? அடக்காரனை போய் பண்ணவே இல்லை. நம்ம ஊழிகள் அப்படி ஆயிடும். அடக்காதன பண்ணல. அதெல்லாம் விசுவாசம், அதெல்லாம் வரணும். அப்போ இந்த வார்த்தை எப்ப சொன்னாருன்னா, மாத்தாளுகிட்ட சொன்னார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை. மகிமை என்ற இடத்துல பாத்தீங்கன்னா வல்லமை. தேவனுடைய வல்லமை நமக்கு தேவை. கொஞ்சம் கவனிங்க, இந்த உலகத்துல 3 விதமான வல்லமை இருக்கு. ஒண்ணு தேவனுடைய வல்லமை. இந்த வல்லமை காணக்கூடாத வல்லமை. இந்த மகிமை காணக்கூடாத மகிமை. இந்த அறிவு காணக்கூடாத அறிவு. இதுதான் சரியா? இந்த வல்லமைக்கு கவனிக்க வேண்டும் என்னன்னா, உயிர்ப்பிக்கிற வல்லமை. இதுக்கு என்னது? உயிர்ப்பிக்கிற வல்லமை. அப்ப தேவனுடைய வல்லமை நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டும். சாவுக்கு எதுவான உங்க சரீரத்தை உயிர்ப்பிக்கிற வல்லமை தான் தேவனுடைய வல்லமை. நல்லா கவனிக்கிற ப்ளீஸ். பிசாசுடைய வல்லமை இருக்கு. எப்பெல்லாம் பிசாசு வல்லமை உங்ககிட்ட கண்டுபிடிக்கலாம், நோய்ங்க இருக்கும். பலவீனம், நோய், வருத்தம், கவலை. என்னடா வாழ்க்கை, என்னடா மனுஷன், உங்களுக்கு திடீர் தானாவே அந்த கவலை உங்களுக்குள்ள ஆட்கொள்ளும். வருத்தங்கள், கவலைகள் தானா செயல்படும். இது பிசாசுடைய வல்லமை. 3வது மனுஷிக வல்லமை இருக்கு. அது ஆன்மீகம். சொல்றோம் பாருங்க, ஆன்மீகம், சுய பக்தி, சுய சக்தி. பாஸ்டிங் போட்டு போட்டே ஒரு பக்தி ஆயிட்டு இருப்பாங்க. பாஸ்டிங் போட்டு போட்டு பக்தியா இருப்பாங்க, அப்படியே இருப்பாங்க. எதுக்கு பாஸ்டிங் இருக்கிறேன்? அந்த பிசாசை ஓட்ட போனோம். பிசாசை ஓட்டுவதற்கு உபவாசம் கிடையாது. பிசாசை ஓட்டுவதற்கு இயேசுவின் நாமத்தை கொண்டு போகணும். என்ன கொண்டு போனோம்? நாயை தொடுத்ததுக்கு 3 யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு தெரிஞ்ச நாயா தான் ஜூலி அப்படின்னு அடங்கிடும் வார்த்தை. தெரியாத நாயா தான் கல்லை தடிக்கணும், தடியை தடிக்கணும். 3 மெத்தட் இருக்குது. பேயை ஓட்டுறது வந்து உபவாசம் பண்ண உங்க வயிறு புண்ணாக்கணும். அது பார்க்க வாடா வாடா, உபவாசம் பண்ணியே வாடா இப்படி நினைச்சு உபவாசம் பண்ணா பேய் ஆடுது, பேய் ஓடுதுன்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. கடைசி உங்களை ஓட்டுறதுக்கு ஒரு ஆள் வரணும். ஏன்னா பாஸ்டிங் போட்டு போட்டு வயிறு புண்ணாயி, அலர்ஜி ஆகி, அல்சர் ஆகி, டாக்டர் அலைஞ்சி திரிஞ்சு, ஐயாக்கு உடம்பே சரியில்லை, அல்சர். கவனிக்குவேன் ப்ளீஸ். எப்போதும் தேவனுடைய வல்லமை அவர் நீதியை சார்ந்துதான் இருக்கும், நம்முடைய நீதியை சார்ந்ததல்ல. நல்லா கவனிங்க ப்ளீஸ். தேவ வல்லமை நீங்க வெளிப்பட வேண்டுமானால் தேவன் நீதியை சார்ந்துதான். நீங்க பல பிரசங்கத்தை கேட்டிருப்பீங்க. சின்ன பிரசங்கம் தான், உங்க புத்தி தெளிவாங்க. எத்தனை ஒரு சபைக்கு ஒரு 10 வருஷம் வரும் ஐயா, ஒன்னும் அந்த ஆள் திருந்தல ஐயா, அதே வறுமை, அதே கஷ்டம். மாற்றம் இல்லை. காரணம் உங்க மேல தப்பு இல்லை, உங்க மேல ஒரு தப்பு தேவனுடைய அறிவு குறித்தான வெளிப்பாடு இல்லை, தேவனுடைய வல்லமை குறித்து வெளிப்பாடு இல்லை. அந்த மகிமை எங்கெல்லாம் நீங்க படிக்கிறீங்களோ அங்கெல்லாம் வந்து வல்லமை, அறிவு, இது 2மே செயல்படுறதுக்கு கவனிக்க வேண்டுமா? உங்க நீதி அல்ல. உங்க நீதி, என் நீதி என்பது நீங்க பண்ற ஒவ்வொரு செயல், அது தர்மமா இருக்கலாம், நீங்க பண்ற ஜெபமா இருக்கலாம், நீங்க பண்ற உபவாசமா இருக்கலாம். அது கவனிக்க வேண்டும், உங்க கிரியை. அதெல்லாம்
அப்போ தேவ நீதியை சார்ந்துதான் வல்லமை. நம்முடைய செங்கோல், வல்லமுள்ள செங்கோல் இருக்கும் பைபிள்ல. அவர் செங்கோல் என்பது நீதியின் தான் அவர் செங்கோல். அப்ப தேவ வல்லமை வெளிப்படுவதற்கு என்ன தேவைப்படுதுன்னா, புரிஞ்சு கொள்ளுங்கள், இந்த வல்லமை எங்கெல்லாம் வெளிப்படுதோ அங்கெல்லாம் உயிர் மூச்சு, சபை உயிர் மூச்சு அடையும். உங்களுக்குள்ள எப்போதும் அந்த உயிர்த்த இந்த வல்லமை செயல்பட்டுட்டே இருக்கும். நீங்க சும்மாவே இருக்க மாட்டீங்க. வாய் சும்மாவே இருக்க. கடவுள் ஆதாமை உண்டாக்கும் போது பாருங்க, அவன் எதுல உண்டாக்குனாரு? மண்ணுல உருவாக்கினார். உருவாக்கிட்டு அப்படின்னு இருக்கும், மண்ணு பறந்து போயிடும். அதனால குனிஞ்சு மூக்க, எவ்வளவு அற்புதமான தெய்வம் பாருங்க. கையை தட்டுங்க. யோசிங்க, அப்படி குடிஞ்சா இருப்பாரு. சுவாசத்தை ஊதுறாரு, ஜீவன் ஆத்மா மாறிட்டு. அப்ப அந்த ஜீவனுக்குள்ளதான் வல்லமே இருக்கு. அந்த என்ன ஜீவனா என்ன கவனிங்க, ஜீவ ஆத்துமா. அப்ப இந்த ஆத்துமாவுக்கு தான் அறிவு தேவை. ஆவிக்கு என்ன தேவைன்னா ஜீவன் தேவை, ஆத்துமாவுக்கு அறிவு தேவை. இன்னும் தெளிவா சொல்ல போனா, இருதயத்துக்கு ஞானம் தேவை, ஆத்துமாவுக்கு அறிவு தேவை. நீதிமொழி புஸ்தகம் 2:10 படிச்சீங்கன்னா, இருதயத்தில் ஞானமும் அப்படி இருக்கும். அப்ப 2 விதமான ஞானம் இருக்கு. ஞானம், உலக ஞானம், தெய்வீக ஞானம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 1:21 படிக்கும் போது, சுய ஞானத்தினால மனுஷன் தேவனை அறிய முடியாதான். என்ன படிச்சிருக்கிறீங்க? பிகாம் டிகிரி. இதெல்லாம் டிகிரில உங்களுக்கு தான். இந்த டிகிரி வச்சு சத்தியத்தை நீங்க புரிஞ்சுக்க முடியாது, அறிய முடியாது. பவுல் சொல்ற இந்த உலக ஞானம் உங்களுடையதே. அப்ப தேவனை குறித்தான அறிவு தேவை, அது ஞானமா. இந்த ஞானம் என்பது யார்? பைபிள் சொல், அவரே நமக்கு ஞானமும் நீதியும் மீட்பமும். எங்க இருக்கு? வெளியே இருக்கிறார், உள்ள இருக்கிறார். கையை தட்டுங்க. அப்போ நீதி, ஞானம், மீட்பு. பக்கத்துல சொல்லுங்க, வெளியே இல்லைன்னு சொல்லுங்க. வெளியே இல்லை, உங்க உள்ளதான் இருக்கு. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 1:31 சொல்லுங்க அம்மா. ஆதாம் பாவம் செய்து தேவனுடைய மகிமை அற்றவளாயானோம். ரோமர் 3:20 பாருங்க. அப்ப தேவனுடைய வல்லமையை, தேவனுடைய மகிமையை, தேவனுடைய அறிவை எப்போ மனுஷன் இழந்தானோ அப்போ அவனுக்குள் வருத்தங்கள், வியாதி எல்லாம் உள்ள வந்துச்சு. இப்ப தேவ வல்லமை மட்டும் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா, பைபிள் படி பார்த்தீங்கன்னா வல்லமை உள்ளதான் இருக்கு, வெளியே இல்லை. பவுல் சொல்லும் போது, உங்க உள்ளான மனசு ஆவிலே வல்லமையாய் பலப்படுங்க. அப்ப வல்லமை எங்கடா தேவைன்னா, உங்க உள்ளான மனசுக்கு தேவை. அந்த மனுஷன் மட்டும் வல்லமையா பலப்பட்ட அவங்க பேச்செல்லாம் வேற மாதிரி ஆயிடும். எப்படி ஆயிடும்? எப்படி சிஸ்டர்? அது வல்லமை இல்லாதவங்க எப்படி இருப்பாங்கன்னா, எப்படி இருக்கிறீங்க சிஸ்டர்? இருக்கிற ஐயா, இதுக்கு ஏதோ இருக்கிற ஐயா, ஜோம் பண்ணிக்கிறேன். எப்படி இருக்கிறீங்க பாஸ்டர்? இருக்கிற ஐயா. 4 பேர் எதுக்கு கௌரவமா இருப்போம். ஆனா விசாரிச்சு பாருங்க, ஜோம் பண்ணுங்கய்யா, தேவைங்க இருக்குது ஐயா. இவங்க வல்லமை இழந்தவங்க. வல்லமை உள்ளவங்க எப்படி பண்ணுவாங்க? எப்படி இருக்கீங்க? கர்த்தருடைய கிருபை, பிரைஸ் காட். இப்ப ஆதாமுக்குள்ள கடவுள் ஜீவனை வச்ச நோக்கம் எதுக்கு வச்சாருன்னா, அவர் கூட பேசுவதற்கு. கவனிங்க அம்மா, இந்த மகிமை என்ற அறிவு என்ற வல்லமை. நான் சொன்னேன், நீங்க சுயமா எதை செய்தாலும் என்ன சிஸ்டர், செவ்வாய்க்கிழமை பாஸ்டிங் பிரேயர், வெள்ளிக்கிழமை பாஸ்டிங் பிரேயர். நான் சொல்லட்டமா, ஒண்ணு தப்பா நினைக்க கூடாது. எரேமியா 10 சொல்வார கடவுள், புறஜாதி மார்க்கத்தை ஒன்று எங்களுக்கு கற்றுக்கொள்ள கூடாது. தூங்குறது மட்டும் ஒரு அள்ளிலே சொல்லுங்க பார்க்கலாம். புறஜாதியுடைய மார்க்கம் என்பது, அவங்க பாருங்க, வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போறான், வெள்ளிக்கிழமை விருதம் இருக்கிறான், செவ்வாய்க்கிழமை உபவாசம் இருக்கிறான், இப்ப வேலைக்கிழமை சாய்பாபா உபவாசம் இருக்கிறான். உபவாசம் எதுக்கு நான் கேட்கிறேன். பாஸ்டர் அப்ப இருக்கவே கூடாதா? பாஸ்டர் இருக்கணும். எப்போ உங்க விசுவாசம் எப்போ குறையுதோ,
உங்க விசுவாசம் என்பது கவனிக்க வேண்டும், இயேசுவின் ரத்தத்தை பற்ற விசுவாசம் தான் பைபிள் இருக்குது. இந்த ரத்தத்தில் தான் உயிர் இருக்கு, இந்த ரத்தத்தில் தான் ஜீவன் இருக்கு, இந்த ரத்தம் தான் என்ன நீதிமான் ஆக்கி இருக்கு, இந்த ரத்தம் தான் என் பாவத்தை மன்னிச்சு இருக்கு, இந்த ரத்தம் தான் என்ன புதிய மனுஷன் சிருஷ்டிக்கப்பட்டிருக்குது. இந்த ரத்தத்தை பற்ற விசுவாசம் உங்களுக்குள்ள வருவதற்கு தான் என்ன தேவை? விசுவாசம் தேவை. கவனிங்க ப்ளீஸ். உங்களுக்கு ஒரு சொத்து தரணும், ரத்த உறவான்னு கேட்கிறான். அந்த ரத்த உறவு தலை கட்டு, சாவுல என்ன பண்ற? தலை கட்டணும், பங்காளி கட்டு. இருக்குதுங்களா? அப்போ கவனிக்க வேண்டும், விசுவாசம் தான் இயேசு சொல்ற பாருங்க, இந்த மகிமை நீ பார்க்கணும்னா, வெளிப்படனா நீ விசுவாசித்தால். கையை தட்டுங்க பார்க்கலாம். தேவ வல்லமை நீங்க பார்க்கிறதுக்கு, அனுபவிப்பதற்கு ஒண்ணு விசுவாசம். எதுல விசுவாசம்? நீங்க பண்ற ஜபத்துல விசுவாசம் இல்லாமா? புரிஞ்சுக்கோ. நீங்க செய்யற விஷயத்துல விசுவாசம் இருக்க கூடாது. நான் இத்தனை அவர் ஜோம் பண்ணிட்டு வந்தேன், உபவாசம் பண்ணிட்டு வந்தேன், அது உங்களுடைய கடமை. முதல் நமக்கு புரிஞ்சு அஸ்திபாரமே எதனா? இயேசுவின் ரத்தத்துடைய வெளிப்பாடு. இயேசு சொன்னார் பாருங்க, என் ரத்தமும் என் மாம்சமும் மெய்யான போஜனமா இருக்கு. கையை தட்டுங்கள் ஐயா. இத பானம் பண்ணும் போது உங்களுக்கு மரணம் இல்லை, என்னில் நிலைத்திருக்கிறான், மிகுந்த கனியை கொடுக்கிறான் என்று சொல்லுங்க. அப்போ மெய்யான போஜனம் என்பது, அப்போ புரிஞ்சுக்கணும், ஒரு பொய்யான போஜனம் ஒன்று இருக்கு. பக்கத்துல சொல்லுங்க, மெய் என்பது சத்தியம், உண்மை. அப்ப மெய்யான போஜனம் பொய்யான போஜனம் இருக்குது. ஆதாம ஏவாளுக்கு கொடுத்துட்டான் தோட்டத்துல. புரிஞ்சுட்டீங்களா? அவன் என்ன சொல்றான் பாருங்க, வாசிக்கலாம். இப்போ உங்களுக்கு தெளிவாக்குற விசுவாசத்தை கொண்டு வரேன். நான் பெரிய பிரசங்கம் பண்ணவில்லை. உங்க விசுவாசத்தை தட்டி எழுப்பி, ஆண்டோடைய வல்லமை உங்களுடையது, நமக்கு சொந்தமானது என்பதை அறிந்து கொண்டு கடந்து போ. வாசிக்கலாம், சீக்கிரம் போவோம். ஆதியாம் புஸ்தகம் 3:5 வாசிக்கலாம். நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே, கவனிக்க வேண்டுமா, நீங்கள் தேவர்களை போல ஆவீர்கள். நீங்கள் மாசம் கட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு கல்ற கட்டிடுவீர்கள். இந்த எண்ணெய் வாங்கி தலையில ஊத்துனீங்கன்னா முடி அடர்த்தியா வரும். இந்த விட்டமின் மாத்திரை போட்டா உங்க உடம்பு அடர்த்தி ஆயிடும். இதை செய்தால், இதை புசித்தால், புரிஞ்சுக்கணும், யாரை போல? தேவர்களை போல. ஏவாள் வஞ்சிக்கப்பட்ட காரணம் என்னவென்றால், தேவன் என்னை வச்ச திட்டத்தை குறித்தான வெளிப்பாடு யாருக்கு இல்லையோ அவங்களுக்குள்ள சாத்தான் ஈஸியா ஏமாத்தி அவன் சாப்பாடு கொடுத்துருவான். விருந்து எல்லாருக்கும் வைப்பீங்க, நம்மளுக்கு யாரு பிரியமா? ஐயோ எனக்கு தெரியும், சாப்பிட்டுதான் நீங்க போன பாஸ்டர், வாங்க ஐயா, வாங்கம்மா. பிடிக்காத ஆள் இருக்கும்போது இந்த ஆள் எதுக்கு வந்த நேரத்துல போய் அவன் சொல்றான், இந்த புசிக்கும் நாளிலே. ஆனா கடவுளுடைய வெளிப்பாடுனா, நீங்க புசிக்கும் நாளிலே சாவீர்கள். அவர் சொல்ற வெளிப்பாடு. இவன் சொல்ற நீங்க புசிக்கும் நாளிலே. என்ன, ஏன் பெண்கள் நீங்க சத்தியத்தை பேச வேணாம் சொல்லலாமா? நீங்க சத்தியத்தை முதல்ல அறிந்து கொள்ள வேண்டும். இந்த அறிவுக்கு தான் ஃபெய்த், விசுவாசம் தேவை. மோசே கிட்ட பிதாவின் அறிவு கிடையாது. அவர் அறிவெல்லாம் என்ன அறிவு? கடவுள் அறிவுதாம்மா. அழுதுனே இருப்பார், நல்லா அழுது ஜெபம் பண்ணுவாரு, அழுது ஜெபம். நீ ஒழுங்கா இல்லைன்னா நரகத்தே போயிடுவேன், கோவப்பட்டு. அதான் பிரச்சனை. ஆனா ஜெபம் பண்ணது எங்க ஐயா அழுதுனே இருப்பார் ஜெபத்துல. ஆண்டவரே, தேசம் போது ஆண்டவரே, அப்பா அப்பா அப்பா. தனிப்படுத்த ஜெபம், அழுத ஜெபம். ஆனா மக்களுக்கு கோவத்தின் பிரசங்கமா இருக்கும். அவர் பண்ண பிரசங்கத்துல 3000 பேருக்கு உயிரை போயிடுச்சு.
சிரிக்கக்கூடாது, சிந்திக்க வேண்டிய சக்தி. புரிஞ்சுக்கொள்ளும். மோசேவுடைய அவருக்குள்ள மகிமை இருந்தது. அந்த மகிமை அறிவு மக்களுக்கு முக்காட போட வச்சது. அவரை பார்க்க முடியல. சில பேர் விசுவாசிங்க பாஸ்டர்ட்ட பேச முடியுதா பாருங்க, ஐயா ஐயா வராரு. தேவனை பார்க்க முடியாத ஆதாம் ஓடின நோக்கம், அவன் மகிமை இழந்துட்டான். முகமுகமாய் பார்த்த ஆதாம் ஏவாள், முகமுகமாய் பார்த்து சஞ்சரித்தவன், இப்போ அவனுக்குள்ள ஜீவனை போகக்கூடிய வெளிப்பாடு உள்ள வரும்போது, அந்த போஜனம் உள்ள வரும்போது, அந்த கனியை புசிக்கும் போது ஜீவனை இழந்தார்கள். சிஸ்டர், உங்களுக்குள்ள ஜீவன் இருப்பதுக்கு அடையாளம் தான் அந்த ஜீவன். சொல்ற பாருங்க, இப்போ கடவுள் இயேசுவை எழுப்பினார், பிதாவாக எதை எழுப்பினார். நீங்க ரோமர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், மேலும் பிதாவின் மகிமையினாலே கவனிச்சீங்களா? நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் சொன்னாரு பாருங்க. மேலும் நல்ல கவனிங்கம்மா ப்ளீஸ். மேலும் பிதாவுடைய மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல, கையை தட்டுங்களேன் ப்ளீஸ், கையை தட்டுங்களேன். எழுப்பப்பட்டதினால் இயேசுடைய மரணத்தை கடவுள் சித்தமானால் நான் நாளைக்கு பேசுகிறேன். அப்போ பிதாவின் மகிமை, பிதாவின் வல்லமை, பிதாவுடைய அறிவு நமக்குள்ள வர 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 இந்த பூமியில நீங்கள் மரணம், பாடு, உபத்திரத்துக்குள்ள நீங்க இருக்க முடியாது. கையை தட்டுங்கள். அநேகர் கேட்கிறோம், யூடியூப்ல பார்க்கிறோம், பேசும்போது உபத்திரம், கிறிஸ்து வாழ்க்கை பாடு உள்ள வாழ்க்கை, கஷ்டமுள்ள வாழ்க்கை. அப்படி பைபிள்ல இல்ல. கிறிஸ்துக்குள்ள பாடு இல்லம்மா, நீ புரிஞ்சுக்கணும். இயேசு சொன்னா உலகத்தில் தான் உபத்திரங்குதார், அவருக்குள்ள உபத்திரம் இல்லை. உலகத்தில் உபத்திரங்குதுனார், அவர்கிட்ட உபத்திரம் இல்லம்மா. பவுல் சொல்ற பாஸ்டர் அப்போஸ்தலர் 14 அன்னைக்கு உபத்திர வழியா, ஏயா உபத்திர வழியா உலகத்துல வர உலக உபத்திரம் எப்படி வருது? எதுக்கு சர்ச்சுக்கு போற? புருஷன் சொல்றான், ஏய் சும்மா ஏன் ஜெபம் பண்ற? பங்காளி வரான், நல்லா இருந்த எங்க அண்ணி முடிச்சாயிட்டா, பைத்திய எங்க அண்ணன் அசிங்கப்படுத்தி சர்ச்சுக்கு போற. இதெல்லாம் உபத்திரம். இது உலகத்துலதான். ஏன்னா அந்த தேவ ராஜ்யத்துக்குள்ள உள்ள வந்துட்டீங்கன்னா நீதி, சமாதானம், சந்தோஷம், அங்க உபத்திரம் இல்லை. இந்த வெளிப்பாடு எப்ப உங்களுக்குள்ள வருதோ உபத்திரம் கிடையாது. அப்படி வந்தாலும் அதை ஜெயிக்கக்கூடிய சக்தி உங்களுக்குள்ள செயல்படும். எழுப்பி பாருங்க, மகிமைய தேவனுடைய மகிமை எழுப்பின அவர். இங்க மகிமை இருக்குதா? இதே வசனத்தை 2 கொரிந்தியர் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் வாசிக்கலாம், 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஏனெனில் அவர் பலவீனத்தால் சிலுவையில் அறையப்பட்டிருந்தும், ஏனெனில் அவர் பலவீனத்தை, அப்படின்னா பலவீனம் என்பது கவனிங்கம்மா, பாவத்திலே விழுந்து மனுக்குலத்தை எழுப்ப முடியாம, ஜெயிக்க முடியாம, மோசையினால, நெகேமியால, எலியாவால, எலிசாவால அற்புதங்கள் செய்யப்பட்டது கண்டி, ஆனால் எழுப்ப முடியவில்லை. இங்க சொல்ற பாருங்க. அப்போ இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட நோக்கமே பலவீனம் அப்படின் போது, எந்த உங்க பலவீனம் என்பது கவனிங்கம்மா, நீங்க டாக்டர்கிட்ட போறீங்க வச்சுங்களேன், ஜுரம்னு போகும்போது எடுத்தோடனே ஊசி மாத்திரை கொடுத்துருவாரா? என்ன பண்றாரு? கொச்சியாதீங்க பாஸ்டர், வாயத்தர வாயில என்ன பண்ண, தர்மாமீட்டர் வைக்கிறான். ஆமே, தர்மாமீட்டர் ஏன் வைக்கிற? எத்தனை டிகிரி ஜுரம்னு பாக்குறான், நர்ஸ் எழுதுறா. ட்ரீட்மெண்ட் முடியல, எவ்வளவு இருக்குன்னு சொல்லிதான். அப்ப நியாயப்பிரமாணம் மோசையை தேவன் கொடுத்தது எதுக்குன்றா, நீ எப்படியாப்பட்ட பாவின்னு டிகிரியில சொல்லிடும். மோசமான பாவி, அடுத்த சொத்தை ஏமாத்தின பாவி, இவெல்லாம் ஊழியக்காரனா, குடும்பத்தை ஏமாத்தி உட்காந்து பிரசங்கம் பண்றான். இது டிகிரி. அவன் சுயநீதியில் செயல்படுற ஊழியக்காரன். அவர் எப்ப சும்மா சுத்திட்டு இருப்பான் பாஸ்டர், ஊழியக்காரனா. நம்மலாம் முழங்காலிலே சர்ச்சு கட்டின பாஸ்டர்.
அவங்க பொண்டாட்டி அவங்க கூட இல்லையே, தெரியாது. இது டிகிரி நர்சிவம். இவ யாரு? நர்ஸ். டாக்டர்கிட்ட உன்ன போல, ட்ரீட்மெண்ட்டுக்கு போல. நீ ட்ரீட்மெண்ட் உள்ள வருதுன்னா கிருபையின் சத்தியம் தான் ட்ரீட்மெண்ட். கை தட்டு பார்ப்போம். கிருபையின் சத்தியம் தான் ட்ரீட்மெண்ட். பாவ நிவர்த்திக்கு கிருபையின் சத்தியம். புரிஞ்சுட்டுங்க? அப்போ இந்த பலவீனப்படுத்தி உன்னை பாவி பாவி தப்பு பண்ணிட்டு சொல்லி சொல்லி உன் மனசாட்சியை சாவடிக்கிற அந்த மனசாட்சி அழுக்க கழுவதற்கு தான் இயேசு சிலுவையில் அறையப்பட்டு இருந்து. வாசிங்க. ஏனெனில் அவர் பலவீனத்தால் சிலுவையில் அறையப்பட்டிருந்தும் தேவனுடைய வல்லமையினால். பாத்தீங்களாமா, அங்க மகிமை இருக்கும், இங்க வல்லமை இருக்கும். ரெண்டுமே ஒண்ணுதான். கையை தட்டுங்கள. இந்த பைபிள்ல கிருபாதார பலி படிச்சிருப்பீங்க. அந்த கிருபாதார பலி என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, நல்லா கவனிங்க. இப்போ அம்மாவுக்கு ஒரு 5 லட்சம் கடன். கடங்காரன் தினமும் டார்ச்சர் பண்றான். எப்ப கொடுப்ப? ஐயா கொடுக்குற, ஐயா கொடுக்க. அழாத. வீடு வச்சுக்கிற, வீடு வித்து கூடிடு. ஐயா என் பிள்ளைங்களை இதே மாதிரி இதே பேசி பேசி டார்ச்சர் பண்ணி பண்ணி எவ்வளோ வட்டி கொடுத்துட்டீங்க. இப்ப நியாயபுரமான பலியெல்லாம் வந்து வட்டி வட்டி தான் கட்டிட்டு இருந்தான். வருஷம் வருஷம் கழுவிட்டு வட்டி கட்டிட்டு வட்டி தான் அசல் கட்ட முடியாது. அதனால ஆண்டவர் பாருங்க, வட்டியும் அசலும் சேர்ந்து உன்னால என்னால முடியாததுதான் பிதாவை தன் குமாரன் மூலியமா கிருபாதார பலி என்பது என்னன்னா, அவரையே கொடுத்து நல்ல நம்மளை மீட்டு அந்த பாவத்திற்கு ஒரு குற்ற மனசாட்சியை நீங்களாக்கி உன்னை என்னையும் பிள்ளையாக்கி விட்டார். அதான் கிருபாதார பலியுடைய வேலை. என்னால முடியாததை செய்து முடித்தாரு பாருங்க, அதான் கிருபாதார பலி. இனி இந்த உலகத்துக்கு, பாவத்துக்கு, சாபத்துக்கு, வியாதிக்கு நீங்கள் நான் அடிமைப்பட்டவர்கள் அல்ல, மீட்கப்பட்டவர்கள். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா. புரிஞ்சுட்டீங்களாமா? உங்க ஜபத்துல மாத்திக்கணும். அப்ப கடவுள் கவனிங்கம்மா, நம்மளை உயிர்ப்பித்த அந்த வல்லமையினால் உயிர்ப்பிக்கப்பட்டோமா. புரிஞ்சுட்டீங்களா? கவனி. ஞானஸ்தானம் யாரெல்லாம் பெற்றீங்களோ நீங்க மீட்கப்பட்டீங்க. மீட்கப்பட்ட நோக்கம் புரிஞ்சுக்கணும். நீங்க உட்கார்ந்து ஜபம் பண்ணும்போது ஜீவன் உங்களுக்குள்ள இருந்தா அப்பா கிட்ட பேசணுமா. அந்த ஜீவன் கடவுள் ஆதாம் கொடுத்தது, அவர்கிட்ட பேசதான் கொடுத்தது. நீங்க ஒரு ரட்சிக்கப்பட்டு நல்ல விசுவாசியா இருந்தா முதல்ல உங்களுக்குள்ள ஒரு ஜெப ஆவி இருக்கும். இப்ப ஆபிரகாம், ஈசாக்கெல்லாம் பேசுனாங்க, மோசெல்லாம் பேசுனாங்க. உறவு இல்லை. ஜபம் என்பது அப்பா பிள்ளை உறவு தான் ஜபம். பக்கத்துல சொல்லுங்க. இந்த மகிமை மக்களை முக்காடு போட வச்சது. ஐயோ, அவரை போல அவரை ஜெபிக்க முடியாது, அவரை போல நம்மளால பண்ண முடியாது. புரியுதா உங்களுக்கு? ஆனா கிறிஸ்துவத்தை ஒருத்த மனம் திரும்பும் போது முக்காடு நீங்க தான். நீங்களும் நானும் பண்ணாத அவர் பண்ணி முடிச்சிருக்கிறார். அதான் கிருபாதாரம். நம்ம புரிஞ்சுக்கணும். ஜபம் என்பது அப்பா பிள்ளை உறவுக்கு தான் தான் ஜீவனையே கொடுத்து நம்மள பைபிள் சொல்லி நிவர்த்தி செய்துட்டாராம். நிவர்த்தி ஏன் செய்தார்னா, கிறிஸ்துக்குள்ள என்ன உரிமை பிதா கிட்ட இருந்ததோ, அதிகாரம் இருந்ததோ, அந்த அதிகாரத்தை நமக்குள்ள வச்சுட்டார். முதல் உங்களுக்கு கடவுள் உயிர்ப்பிச்ச கொடுத்ததே, உங்களுக்கு உயிர்ப்பித்ததே நோக்கமே அப்பா. என்ன செய்யணும்? அப்பா. ஃபர்ஸ்ட் ஜெபம் அதை கத்துங்கம்மா. மோசே எங்கேயாவது அப்பான்னு கூப்பிட்டாரா? இல்ல ஆபிரகாம் எங்காவது அப்பான்னு கூப்பிட்டாரா? இல்ல ஈசாக்கு எங்க அப்பான்னு கூப்பிட்டா? இல்ல. அவளுக்கு கிடைக்காத ஒரு பாக்கியத்தை இயேசு கிறிஸ்து தேவன் செய்திருக்கிறார். என்ன அவர் யாரை வச்சிருக்கிறார்? பிள்ளையா வச்சிருக்கிறார். அப்பா பாரு, எல்லாம் தெரிஞ்சு பாரு. ஆனா ஜெபம் என்ன பண்றோம்? நான் பாவம் செய்தேன் அப்பா, கழுவு கத்தாவே, கழுவு கத்தாவே. ஏயா, அவர் எப்பயே கழுவிட்டாரு. ஜபம் பண்ணி அப்பாட்ட பேச கழுவு கத்தாவே. இதே ஒரு டெலிவன்ஸுமா. அது அறியாமை.
இப்ப கையை வச்சா டெலிவரன்ஸ் ஆயிடும், திருப்பி அடுத்தவங்க கையை வச்சா டெலிவரன்ஸ் ஆகும். இதெல்லாம் என்ன கதை? சத்தியத்துடைய அறிவு உங்களுக்கு தேவை. கழுவு கழுவு. இந்த ஜபத்தை நீங்க மாத்தணும். அப்பா, ஆண்டவரே, அப்பா, ஐயா, என்ன கை போச்சு அப்படி. ஏன்னா நம்ம அப்படி பிரசனத்தை கேட்டுட்டோம். ஆதி பிரசனத்தை கேட்டோம், ஜபம் பண்ணாத நரகத்துக்கு போயிடுவேன்னு ஜபம் பண்ணாத இருந்தா அப்ப என்ன? பரிசுத்தத்தை காத்துக்கோ, பரிசுத்தமா இரு. எல்லாம் இருக்க முடியாது ஐயா பரிசுத்தமா. ஏமா, பரிசுத்த என்ற வார்த்தை என்பது தேவனுடைய சாயல் தான் பரிசுத்தம். அவரை போல நீங்க தயவு செய்து சபை விழித்துக் கொள்ள வேண்டும். தாவீது சொல்ற சங்கீதம் 17:15, நான் நீதியிலே விழித்திருக்கும் போது உம்முடைய சாயல் திருப்தியானே. கவனிங்க, சாயல் எங்க இருக்குன்னா நீதியில இருக்குது. நீதி இயேசு ரத்தத்தை பட்டது இருக்குது. ரத்தத்தில் உயிர் இருக்கு. அந்த உயிர் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கு. அந்த கிறிஸ்து பிதாவுக்குள்ள இருக்கிறார். பாத்தீங்க, நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த நீதி எப்படிமா இருக்கு? அவர் சாயலா இருக்குது. ரோமர் 6 வாசிக்கு நீதி தான் பரிசுத்த கொண்டு ஒரு தேவ சாயலை கொண்டு வருது. எபேசியர் 4:24 மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் அவர் சாயலா இருக்கிற அவரை தரித்துக் கொள்ளுங்கள். பாருங்க, தரித்துக் கொள்ளுங்கள். அதை மட்டும் படிக்காதீங்க, தரித்துக் கொள்ளுங்கள். எங்க போறோம்? கலாத்தியர் 3:27, ஏனெனில் ஞானஸ்நானம் பெற்ற எத்தனை பேரோ அத்தனை பேர் அவரை தரித்துக் கொண்டு இருக்கிறீர்களே. கையை தட்டுங்க, இருக்கிறீர்களே. இப்ப என்ன ஆகி போச்சு? நீ சாயல் உள்ள வந்துச்சுன்னா வந்துச்சுமா பரிசுத்தம் ஆயிடுச்சு. இந்த பரிசுத்தம் என்பது அவருக்கு சொந்தமானது. அந்த செல்போன், எத்தனை பேருக்கு செல்போன் கையில இருக்குது சொல்லுங்களேன், கையை காட்டுங்க. செல்போன் சும்மா காட்டுங்க, கையை காட்டுங்க. எத்தனை கேட்க மாட்டேன். செல்போன் எல்லாம் செல்போன் வச்சுக்கிறீங்களே. ஒருத்தர் என்ன பண்ணுங்க, சாம்சங், எல்ஜி, என்னோ கம்பெனி இல்லை. ஆனா செல்போன் என்ற பேர் ஒரு பேர் தான், செல்போன், அவ்வளவுதான். என்னன்னா பழைய போனுக்கு இந்த போனுக்கு என்ன வித்தியாசம்னா, அந்த பழைய போன் ஹலோ அப்படியே குடும்பம் உட்காந்து கேட்போம். நல்லா இருக்கிறியாம்மா? அக்கா கேட்கறா, குடும்பமா உட்காந்து. இந்த செல்போன் குடும்பத்தை பிரிச்சிடுச்சு. கை தட்டுறாங்க. வீட்டு போனுக்கும் செல்போனுக்கும் இதான் வித்தியாசம். அந்த காலத்துல பிள்ளைங்களை படிக்க வைக்கிறது போகும்போது என்ன பண்ணுவோம்? தலையை சுத்தி கை எட்டணும் காதல, அப்பதான் உள்ள சேர்ப்பான். இப்ப ஊரை சுத்தி கடை வாங்கி ஸ்கூல்ல சேர்க்க. இதான் வித்தியாசம். என்ன பாஸ்டர், உண்மைதானே? வித்தியாசத்தை கண்டுபிடிக்கணும், அதுதான் அறிவு. அப்ப தலையை சுத்தி காதை தொட்டா ஸ்கூல் போ உள்ள. இப்ப ஊரை சுத்தி கடை வாங்கி ஸ்கூலுக்கு போ. விழிப்பு தேவை. அம்மா, நீங்க யாரா இருக்கிறீங்களா? தேவ நீதியா இருக்கிறீங்க, தேவ சாயலா இருக்கிறீங்க, நீங்க பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறீங்க. பைபிள் இருக்குது, பக்கத்தை சொல்லுங்க. நீங்க எப்படி இருக்க? பரிசுத்தமாக்கப்பட்டீங்க, பரிசுத்தமா இருக்கிறீங்க, தேவனுடைய சாயலா இருக்கிறீங்க என்ற வார்த்தையில எப்போ நீங்க உறுதியா இருக்கிறீங்களோ அப்போதான் அறிவு தெளிவா செயல்படும். Thanks for watching our video. For contact 9941601995. நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9941691995. நன்றி.